மெர்சல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழகத்தில் தேர்தல் முடிந்து 1 மாத ஆன போதிலும், இங்கு பரபரப்புக்கு பஞ்சமில்லை என்று தான் கூற வேண்டும். புதிய கட்சி ஆட்சி அமைத்து 1 மாசம் ஆயிருச்சு. அவரு திட்டத்தையும் அறிவிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவரும் வந்து அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீசர் ட்ரான்ஸ்ஃபர், ஐபிஎஸ் ஆஃபீசர்கள் பணி மாற்றம் எல்லாம் இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருந்த போதிலும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமில்லை என்றே கூற வேண்டும். ஒரு பக்கம் திமுக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க 6 மாசம் எதுவும் தொல்ல பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும், நாளொரு மேனியும் விமர்சித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிவிகேவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் 118ன்னு ஒரு போக்குல போயிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எங்கெல்லாம் எம்எல்ஏஸ் கிடைக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு மூள போறாங்களான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ஆனா நடக்கிறத பார்த்தா, கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்க தான் செய்கிறது. 3வது ஏடிஎம்கே என்ற கட்சி இருக்குமா இல்லையானே தெரியாத நிலைமையில போயிட்டு இருக்கு. அதை இழுத்து கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர்றதுக்கு திரு எடப்பாடி ஐயா ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமது மூத்த பத்திரிகையாளர் திரு நானி அவர்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். வணக்கம் தமிழ் பிரியன், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். உங்களைப் போல இந்த பரபரப்பான நாட்களை பார்த்து நானும் கொஞ்சம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி சார். பரபரப்பாக இருக்கிறது தான் நம்ம எல்லாம் மெய்யோட உணர்வோட இருக்கிறோம் என்ற அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். அந்த விதியில் நாம் நன்றி கூற வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிற பட்சத்துல சார், இப்போ இந்த விஜயின் கட்சி, அதாவது தாவேக அவர்கள் ரொம்ப பிஸியா இந்த எம்எல்ஏவிலலாம் அவங்க கூட சேர்த்து 118 அவங்க தனிப்பெரும் பெரும்பான்மையை அடைஞ்சிடணும்னு அவங்களோட எண்ணமா? தனிப்பெரும்பான்மையை அடைய வேண்டும் என்பது எண்ணம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் 118 நோக்கி காங்கிரஸையும் அழைத்துக் கொண்டார்கள், வலது இடது கம்யூனிஸ்டையும் அழைத்துக் கொண்டார்கள், திருமாவளவன் அவர்களை அழைத்துக் கொண்டார்கள், இறுதியாக ஐயுஎம்எல்ஏ அழைத்துக் கொண்டார்கள். ஆக மொத்தம் அவர்கள் 120 கூட்டணிக்காக சார். அது கூட்டணிக்காக. ஆனா இவங்க எம்எல்ஏ வந்து 6 பேர் இது வரைக்கும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதை 4 பேர் இது வரைக்கும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா தாவேகாக்கு தானே சப்போர்ட் பண்றாங்க. தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற அவங்க தன்னுடைய எம்எல்ஏ பதவியை இழந்துட்டாங்க. அதை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ எம்எல்ஏ பதவியை இழந்த பின்பு அவர்கள் மொத்த தமிழ்நாடு சட்டசபையினுடைய மொத்த தொகுதி 234 அந்த தொகுதியினுடைய அளவுல இருந்து 4 பேர் அதில் வந்து குறைக்கப்பட்டுட்டாங்க அவங்க ராஜினாமா செய்தது மூலம். இப்ப இருக்கிற 230ல பெரும்பான்மை, இன்னும் ஒரு 10 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அல்லது பதவியை இழந்து விட்டால் 220ல பெரும்பான்மை. இதே நோக்கி தாவேக செல்கிறது. ரொம்ப வடிவமைத்து ரொம்ப சிறந்த ராஜதந்திரத்தோடு நகர்வு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி விஜயின் கணிப்பு இருக்கிறதா? இல்ல அதுக்கு அடுத்த இருக்க ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், இவர்களோட தாட் ப்ராசஸ் சார் இது? இது எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு தெரிஞ்சுக்கணும். புஷி ஆனந்த் என்பவர் இதில் ஒரு அப்பாவி. அவர் ரசிக மன்ற தலைவர், விஜயனுடைய திரு விஜய் அவர்களுடைய நிழல். ஆனால் ஆதவ அர்ஜுனா மற்றும் சிலர், அவர் சொல்வார், தாவேகா தலைவர் சொல்வார், மற்றும் சிலர் என்று சொல்வார்கள், இவர்கள் ஒரு மாஃபியா போல், ஒரு குழு போல் அரசாங்கத்தை நடத்துவதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்பு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி பிஜேபியை எதிர்பார்க்காத ஒரு சக்தி. இதுவரைக்கும் இது போன்ற செயல்களை பிஜேபி தான் இந்தியா முழுக்க செய்து வந்தார்கள். பிஜேபிக்கே அதிர்ச்சியை கொடுத்து விட்டார்கள். அவர்களிடம் விட நுணுக்கமாக செயலாற்றக்கூடிய, பின்புலத்தில் இருந்து ஆட்டு வைக்கக்கூடிய, அமர்வுகளை நகர்த்தி செல்லக்கூடிய பெரிய வேலையை இந்த குழு செய்து கொண்டிருக்கிறது. இது உலகத்திற்கு, ஏன் உலகத்திற்கு என்று சொல்ல முடியாது, இந்தியாவுக்கு இது ஒரு புதிய பாடமாக இருக்கும். இல்ல, இது எப்பவுமே வந்து இந்த மாதிரி வந்து பிஜேபி தான் பல மாநிலங்கள் செய்தது. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. நிதர்சனமான உண்மையா கூட இருக்கிறது. இவர்களும் அதே ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேரை வந்து பதவி ராஜினாமா செஞ்சு அடுத்த நாள் போய் சபாநாயகரை சந்தித்து இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது, ஏன்னா என் விரல்ல இன்னும் ஓட்டு போட்ட மை கூட இன்னும் காயல. அதுக்குள்ள வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இப்படி வந்து ராஜினாமா செய்யறது ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லையா? மை காயவில்லை என்பது உங்களுக்கும் எனக்கும். மை காய்ந்து விட்டது என்பது தாவேகாவுக்கும் அதை நடத்துபவர்களுக்கும்.
அவர்கள் மை காய்ந்து விட்டது. இனி நம்ம அதிகாரத்தை அடைவதற்கு, ஆட்சியை நகர்த்துவதற்கு, கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு, வலிமையை கூட்டிக் கொள்வதற்கு அவர்கள் காய் நகர்த்தி அந்த வேலையை செய்ய துவங்கி விட்டார்கள். அது அவர்களுடைய கடமை. அதை அவர்கள் செய்யத்தானே செய்வார்கள். சரி சார். இப்ப அப்படி பார்க்கும்போது, நாளைக்கு அதே 6 மாசத்துக்குள்ள அதே தொகுதிகள்ல மறுதேர்தல் வரும். இதே பிரதிநிதிகளுக்கு சீட் குடுப்பாங்கன்றது என்ன நிச்சயம்? இதே பிரதிநிதிகளுக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. இல்லை. அவர்களுக்கு அப்படி இருக்கும்போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எந்த தைரியத்தில் இவங்க ராஜினாமா செய்தார்கள்? அதுதான் அது ஒரு மேஜிக் இருக்கிறது. அதை நம்ம பட்டவர்த்தனமா பேசினால் இது மத்திய அமலாக்கத்துறையோ உளவுத்துறையோ தான் இதை பேச வேண்டும். அவர்கள் இதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவர் 10 கோடி 15 கோடி செலவழித்து தான் எம்எல்ஏயாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வளவு பணத்தை செலவழித்து விட்டு சொத்து பத்துக்களெல்லாம் இழந்து விட்டு அல்லது இருந்த சொத்துக்களை செலவு செய்து விட்டு அல்லது கடன் வாங்கிவிட்டு இதுபோல் நின்று ஜெயிக்கிறார்கள் அல்லது தோற்கிறார்கள். இவர் ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்தவர்கள் அந்த பதவியை துச்சமன் ராஜினாமா செய்கிறார்கள் என்றால் அதில் அங்க பின்புலத்தில் என்ன நடந்திருக்கும்? இவர்கள் இனிமேல் இவர்கள் வாய்ப்பு கொடுத்து தேர்தல் நிறுத்தி இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது. தாவேகாவுக்கும் இவர்களுக்கே சீட்டு கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. ஆனால் வேறு ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. அது பட்டவர்த்தனமா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம பேச தயங்குகிறோம். இல்ல இது நம்ம எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பார்ட்டி என்று சொல்றது ஒரு பின்புலம் இருக்கிற ஒரு இது என்ன சொல்றது, அர்னாப் கோசாமி ஸ்டைல்ல சொன்னா the nation wants to know தான் சொல்லணும். நான் இது தெரிஞ்சதுதான். ஏன்னா இவ்வளவு காசு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் தேர்தல் நின்று பிரச்சாரம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டை கிளியே கத்தி இருக்காரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருந்து ஒரு மாசத்துக்குள்ளேயே இப்படி பண்றதுன்றது மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது முழு சக்தியையும் பிரயோகித்து ஒவ்வொரு ஊராக சென்று அலைந்து திரிந்து முழங்கி தன் சக்தியெல்லாம் பிரயோகித்து தான் அவர் கட்சி வேட்பாளர்களுக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார். திமுகவும் சளைக்கவில்லை. கடுமையான உழைப்பு உழைத்துதான் அவர் மக்களை சந்தித்திருக்கிறார். இருந்த போதிலும் பெற்ற வெற்றியை அவர்கள் இழப்பது என்பது அதற்கு நியாயமான வலிமையான காரணம் வேண்டும். அந்த காரணம் இங்கு இருக்கிறது. இல்லாவிட்டால் அவர்கள் ராஜினாமா செய்ய மாட்டார்கள். பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழு கொடுக்கிறேன். பின்னணியில் இருப்பவர்கள் ஆதவ் அர்ஜுனா, லாட்ரி மாமன்னருடைய மருமகன். அவர் லீமா ரோஸ் என்பவர் இருக்கிறார். அது லாட்ரி மாமன்னனுடைய மனைவி. இவர்கள் செல்வத்தில் புரளக்கூடியவர்கள். அவர்களுக்கு 1000 கோடி 500 கோடி எல்லாம் ரொம்ப அற்ப காசுகள். பையர் செல்லர் மாதிரி ஆயிடுச்சுங்களோ? லீமா ரோஸ் அவர்கள் விற்பதும் ஆதவ் அர்ஜுனா வாங்குவதும் ஒரு பையர் செல்லர் மாதிரி கணக்கு. வாங்குவதும் இல்லை, அவர்களுடைய கடனை அடைப்பது, அவர்களுக்கு வாழ்க்கை செலவுக்கு பணம் கொடுப்பது, வாழ்க்கையை நகர்த்துவதற்கு வசதியா வாழ்வதற்கான புகலிடத்தை அமைத்து கொடுப்பது. இப்ப இவங்க 4 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ அந்த சைடு பாத்தீங்கன்னா வேல்மணி இல்ல நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம், கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சு, இப்ப எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் தீர்ந்துருச்சு, நாங்க திருப்பியும் நாங்க ஒன்னாயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. எங்குமே பேரம் நல்லபடியாக நடந்து விட்டால் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். பேரம் சரிவர நடக்கவில்லை என்றால், பேரத்தில் முன்பின் இருந்தால், எதிர்பார்த்த அளவை விட சற்று குறைவாக இருந்தால் நாங்கள் பழையபடியே இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இது நம்மள பரபரப்பாக வச்சுக்கிட்டாங்களே தவிர மற்றபடி நமக்காக எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. நமக்காக நடக்கும். ஆனால் நமக்காக நடப்பதற்கு நமக்கிடம் அவகாசம் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக நடப்பதற்காக அவகாசம் இல்லாமல் அரை மணி நேரத்துக்கு கூட வீணாக்காமல் அந்த வேலையை செய்கிறார்கள். ஓகே சார். சரி, இப்போ இந்த 1 மாசம் ஆயிடுச்சு விஜயின் ஆட்சி. இதை பத்தி உங்களோட சுருக்கமா ஏதாவது சொல்ல முடியுங்களா? எப்படி இருக்கு? இதுபோல யார் வந்தாலும் இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழ்நிலை, மக்கள் சூழ்நிலை, வாழ்வாதாரங்கள், இந்த நிலைகளை யாராலும் மாற்ற முடியாது. ஊழல் மிகுந்து மலிந்து கிடக்கக்கூடிய நாடு நம் நாடு. அதில் தமிழ்நாடு கல்வியில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதோ அதே அளவு ஊழலிலும் லஞ்சத்திலும் முன்னேறி இருக்கிறது. நீங்கள் லஞ்சம் என்று சொன்னால், ஊழல் என்று சொன்னால் மந்திரிகளை நான் சொல்லவில்லை, அரசு அதிகாரிகளை சொல்லுங்க. நீங்க ஒரு கார்பரேஷன் போங்க, ஒரு வாட்டர் டாக்ஸ் கட்டுங்க, இணைப்பு கேட்டு பாருங்க, ஒரு மின் இணைப்பு கேட்டு பாருங்க, ஊழல் அங்கே ஆரம்பிக்கிறது. ஒரு ஃபோர்மன்ங்கிறது இடத்துல இருந்து ஆரம்பித்து ஏஇ வரைக்கும் அந்த ஊழல் போகிறது. இந்த ஊழல் இல்லாமல், இந்த பணம் காசு செலவழிக்காமல் உங்களுக்கு எந்த இணைப்பும் கிடைக்காது, எந்த வேலையும் நடக்காது.